ஸோ 2, 7, 8 இந்த 3 இடமும் கெட்டிருக்கும் பொழுது, கெட்டிருக்கும்னா என்னன்னா பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது, எந்த சுபகிரகத்தின் தாக்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி அதர் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ட்ரையா இருக்கும் பொழுது, அவ்வளோ ஒண்ணு திரிட்பலம் இல்லாமல், ஒளி இல்லாமல் கொஞ்சம் அஃப்ளிக்ஷன் ஆக இருக்கும் பொழுது, உங்களுக்கு இயல்பாகவே வந்து உங்களுக்கு வந்து லேட் மேரேஜை கொடுக்கும். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறது. கொஞ்சம் ராகு கேதுகளால் அஃபெக்ட் ஆயிருக்கிறது. கொஞ்சம் அதோட தன்மையும் குறைஞ்சிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது, அடுத்து வரக்கூடிய தசைகளும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசைகளாக இல்லாமல், அதே சமயத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, புத்திர தோஷமும் இருக்கும். யாருக்கு லேட் மேரேஜா வருதுன்னா, நீங்க 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம். 7ஆம் இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா 5ஆம் இடத்துல கடுமையான தோஷம் இருக்கும். என்ன இருக்கும்? சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 6ல போயிருக்கும். இது மாதிரி ஒரு தவறான சில காம்பினேஷன் இருக்கிறப்போ புத்திர தோஷம் இருக்கிற காரணத்தினால, புத்திர லேட்டா பிறக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறனால கல்யாணம் ஆகாது. ஏன்னா கல்யாணம் ஆனா குழந்தை பிறந்துருங்கிற ஒரு அமைப்புனால கல்யாணத்துக்கு கொடுக்காது. எல்லாமே லேட்டரல் திங்கிங் தான் அஸ்ட்ராலஜியில பார்க்கணும். ஏன்னா அஸ்ட்ராலஜியே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் சயின்ஸ். இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு விஷயங்கள் சாதகமான எவிடன்ஸ் எடுத்து எந்த எவிடன்ஸ் எதை காட்டுது, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு மிகவும்